ஹலோ வியூவர்ஸ், லே லடாக் சீரீஸோட 3rd எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஆம்பூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயின்லேயும், சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து லே ஃப்ளைட்லேயும் போய் சேர்ந்தோம். லே லடாக்குங்கிறது எங்களுடைய ட்ராவல் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம். கடந்த 2 மாதமாக இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ டூருக்கு கிளம்பி வந்துட்டோம். லடாக் ட்ராவலுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் போஸ்ட் பெய்டு சிம். நம்மளுடைய ப்ரீபெய்ட் சிம் எதுவுமே அங்கே ஒர்க் ஆகாது. அதனால் இங்கேருந்தே ஒரு போஸ்ட் பெய்டு சிம் வாங்கிக்கிட்டோம். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயம் இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும். இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். லே ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா அப்படிங்கிறதுனால இது அவசியம் தேவைப்படும். பிரிண்ட் அவுட்டாக எடுத்து நம்மக்கிட்ட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அங்கங்கே செக் பண்ணுவாங்க, அப்போ நம்ம இதை காமிக்க வேண்டியிருக்கோம். இந்த பர்மிட் வாங்குறதுக்கு ஒருத்தருக்கு 500 rupees சார்ஜு. இதெல்லாம் ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ண முடியும். எக்ஸைட்மெண்ட்டோட எங்களோட ட்ராவல் ஆரம்பமாகுது. எஸ், ஃபைனலி எங்களோட ட்ரீம் பிளேஸ் ஆன லே சேர்ந்துட்டோம். இதுதான் லே ஏர்போர்ட்டு. ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், இன்னும் சுற்றி மலைகளாக இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் தங்க போகிற ஹோட்டலுக்கு டாக்ஸியில் போக போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேயே டாக்ஸி யூனியன் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஹோட்டல் பேர் சொன்ன உடனே அவங்க எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான டாக்ஸியும் அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் இப்போ லேக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். இந்த வழியெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. இன்னும் நம்ம ஊர் பில்டிங் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே நிறைய கல்லெல்லாம் யூஸ் பண்ணி தான் பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க. நிறைய மலைப்பகுதி இருக்கிறதுனால கல் தான் இங்கே கிடைக்குது போல இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 90% இந்த கல் தான் யூஸ் ஆகுது. இங்கே எல்லா இடத்துலையுமே இதை பார்க்குறதுக்கு முடியும். இந்த மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நமக்கு தெரியறது மலைகள் மலைகள் மலைகள். அதை தவிர அங்கங்கே கொஞ்சம் பச்சை பசுமையாக சில இடங்களும் தெரியும். நாங்கள் இப்போ ஹோட்டல் போய் சேர்ந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து சுற்றி பார்க்க கிளம்ப போகிறோம். நாங்கள் போனது ஜூலை மாதம் அப்படிங்கிறதுனால அங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெயிலும் இருந்தது. நைட் டைமில் நல்ல குளிரும். அந்த சில்னஸ் நல்லாவே தெரியும். லேவை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் சேர்ந்த முதல் 2 நாள் அக்ளமடைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கணும். இது என்னன்னா, ஹை ஆல்டிடியூட் மவுண்டன் சிக்னஸ் அப்படின்னு ஒன்று இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, லே அப்படிங்கிற இடம் கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 12,000 அடி உயரத்தில் இருக்குது. அதனால் நமக்கு மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக முதல் 2 நாள் நம்ம ரொம்ப லாங் டிரைவ் எல்லாம் போகாமல் லோக்கல்லையே இருந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் பார்க்கலாம். இந்த 2 நாள்லையும் நம்மளுடைய உடம்பு இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பழகிடும். அடுத்த நாள்லேருந்து நம்ம கார்துங்களா, நுப்ரா வேலி மாதிரியான தூரத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த இடம் லே மார்க்கெட். ஆக்சுவலாக இதில் ஒரு 4-5 ஸ்ட்ரீட் இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பிஸியான
கடைகள் உள்ள மார்க்கெட் இது. இன்றைக்கி மொஹரம் அப்படிங்கிறதுனால எல்லா கடைகளுமே மூடி இருக்குது. இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக இங்கேருந்து லே பேலஸ் போக போகிறோம். இதுதான் லே பேலஸோட என்ட்ரன்ஸு. இந்த லே பேலஸ்க்கு வந்து காரில் பைக்கில் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு ரூட் இருக்குது. அது நல்ல ரோடு தான், அதுலேயும் போகலாம். பைக் வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு அங்கே போகலாம், இல்லை டாக்ஸி புக் பண்ணி போகலாம். பட் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து நடந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வழியாக வந்திருக்கோம். ஏன்னா ஈஸியாக போயிட்டு டாக்ஸிலேயோ இல்லை பைக்லேயோ சேர்ந்துடலாம், அது வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இடங்களை இப்படி போய் பார்க்குறது தான் வந்து நமக்கு ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரூட்டில் போனோம் நாங்கள். இது நடந்து போகிறதுக்கான பாதை. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட இருக்கா இன்னும் அப்படின்ட்டு. இந்த வழியெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ரோஜா படத்தில் வந்து அரவிந்த் சாமியை ஃபஸ்ட்டு அந்த தீவிரவாதிங்க அடைச்சி வச்சுருக்கிற ஒரு இடம் காமிப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு மியூசிக்கோட சில வழியெல்லாம் காமிப்பாங்களே, அந்த மாதிரி தோணுச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இது ஃபுல்லாகவே. இந்த இடத்துல நிறைய பேர் வர்றதுக்கு விருப்பப்படுறதில்ல. ஆனால் நாங்கள் இதை தேடி இந்த வழியாக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியே போயிட்டுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. வெறும் கல் தான் எங்கே பார்த்தாலும். அந்த வழி எல்லாமே இப்படி தான் இருக்குது. நடுவில் வழியில் பார்க்கலாம் இந்த மாதிரி லாட்ஜ் எல்லாம் கூட இருக்குது, இங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. நாங்கள் போயிட்டுருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாரினர்ஸு, நம்ம இந்தியர்கள் எல்லாரையும் கூட பார்த்தோம் நிறைய பேர். ஆனால் இந்த வழியாக போகணும்னு முடிவு பண்ணிட்டா கையில் கொஞ்சம் தண்ணி அவசியமாக தேவை. ஏதாவது ஸ்நாக்ஸ் விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க, மஸ்ட்டு. ஏன்னா நாங்களும் அங்கங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் ஏறி போனோம் மேலே. இது ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் மெதுவாக தான் போனோம், ஏன்னா ஹெவியான ட்ராவல்லாம் கூடாது அப்படிங்கிறதுனால தான் 2 நாள் நாங்கள் இங்கே லேலே தங்கினோம். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அவசரமாலாம் ஏறி போனாலாம் நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் ஏறவே முடியாது, மூச்சு விடுறதெல்லாம் சிரமமாக இருக்கும். ஸோ அங்கங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5-10 மினிட்ஸு அந்த மாதிரி போனால் தான் டாப் வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வர முடியும் நம்மளால். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து நம்ம அந்த வியூ லே ஃபுல்லாக பார்க்க முடியும் அங்கேருந்து. இது மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குது இந்த லே பேலஸில். ஒரு மலையை ஏறி இந்த பேலஸோட என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். இந்த பேலஸ் வந்து ரொம்ப பழைய கட்டிடம். நிறைய செதஞ்சு போயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இதை சரி பண்ணி வச்சுருக்காங்க, டூரிஸ்ட் எல்லாம் வந்து போகிற மாதிரி. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஃபீஸ் இருக்குது. இது இந்த பேலஸ் பற்றின டிஸ்கிரிப்ஷன். இங்கே லேயோட ஹிஸ்ட்ரி, டெவலப்மெண்ட்ஸு, யாரெல்லாம் இங்கே ஆட்சி புரிஞ்சாங்க, என்ன மாதிரி முன்னேற்றம் ஏற்பட்டது, அந்த மன்னர்களுடைய பரம்பரை, அவங்களோட ஃபோட்டோஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த கேலரியில்.
இங்கே நிறைய பகுதி பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல கோயில் மாதிரி இருக்குது, ஒரு இடத்துல கேலரிங்க இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் புத்தரை பார்க்கலாம், தலாய் லாமா பார்க்கலாம். புத்தருடைய பல்வேறு வடிவங்கள் நமக்கு தெரிஞ்சது ஒன்று தான். ஆனால் லேயில் இருக்கிற எல்லா இடத்துலையும் புத்தரை விதவிதமான வடிவங்களில் பார்க்கலாம். நமக்கு அதனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் சரியாக தெரியல, ஆனாலும் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. இதுதான் டாப் மோஸ்ட் ஃப்ளோரு. இங்கேருந்து மொத்த லேவும் பார்க்கலாம். இது பார்க்கும்போதே தெரியும், மலைகள் தான் ஃபுல்லாகவே. இதுதான் வெளிப்பக்கம் பேலஸோடைய தோற்றம். இப்போ பேலஸில் இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துட்டு திரும்ப நாங்கள் வேறு ஒரு வழியாக வெளியில் போய்கிட்டு இருக்கிறோம். இதுவும் நம்ம வந்த வழி மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது லே மார்க்கெட்டில் கொண்டு போய் விடும். லே பேலஸில் சில இடங்களில் நம்மளை ஃபோட்டோகிராஃபி வீடியோலாம் அலோவ் பண்ணுறாங்க, சில இடங்களில் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. அதனால தான் எங்களால் குறைஞ்ச அளவில் அதை காமிக்க முடிஞ்சது. பேலஸ்லாம் சுற்றி பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் மார்க்கெட் வந்திருக்கோம். லே மார்க்கெட் காலையில் பார்த்தோம் இல்லையா, அந்த மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைங்கள்லாம் திறக்கிறாங்க. இங்கே வந்து ஏப்ரிகாட் அப்படிங்கிற ஒரு பழம் தான் வந்து ரொம்ப அதிகமான விளைச்சல். காஷ்மீரில் எப்படி ஆப்பிளோ, நம்ம ஊரில் எப்படி மாம்பழமோ, அந்த மாதிரி இந்த ஊரில் ஏப்ரிகாட் அப்படிங்கிற ஒரு பழம் இருக்குது. இங்கேயும் நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் வந்து கடையில் ட்ரையாக கிடைக்கும். ஆனால் இந்த ஊரில் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏப்ரிகாட் அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு. அப்புறம் நிறைய கலைப்பொருட்கள் அதெல்லாம் இருக்குது. மார்க்கெட்டெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். ஈவினிங் டைமில் வந்தால் நிறைய லைட்டெல்லாம் போட்டு வச்சு பாருங்கள் எவ்வளோ ஜனங்க நடமாடுறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக பிஸியாக இருக்குது ஈவினிங்கில். இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற இன்னொரு முக்கியமான பொருள் வந்து இந்த குல்லா, அப்புறம் கைக்கு போடுற க்ளவுஸு, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற லேடிஸ் நம்ம கண் முன்னாலேயே பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வாங்கலாம். நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. இது லே மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கோயில் தான். ஈவினிங்கில் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக ரம்மியமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது கோயிலும். எங்களுக்கு லேயில் இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து இந்த மணி. இது எங்கே பார்த்தாலும் உடனே நான் போய் சுற்ற ஆரம்பிச்சிடுவேன். இது அவங்க வந்து இதெல்லாம் வேண்டுதல் பண்ணி செய்கிறாங்க. ஆனால் நமக்கு என்னன்னு தெரியலனாலும் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா, அதனால் இது எங்கே பார்த்தாலும் இதை ஒரு சுற்றிட்டு வந்துடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதான் மெட்ராஸ் கஃபேன்னு பேர் இருந்ததுனால சரி நம்ம ஊர் கடை அப்படின்னு வந்தோம் நாங்கள் தேடி. மூடிடுங்க, 6 மாதம் கடையை மூடிடுங்க. மொத்த எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். இது மெட்ராஸ் கஃபே. நம்ம ஊர்க்காரங்க வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா சாப்பாடும் சூப்பராக கிடைச்சிது. இந்த நாளோட வீடியோ இதோட முடியுது. அடுத்து வர்ற வீடியோவில் சந்திக்கலாம். 3 மாதம் அந்த மாதிரி இருக்கும். 3 மாதம் ஃப்ரீயாக இருக்கும். சுட சுட இட்லி, சாம்பார், சட்னிலாம் வந்துடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய் பாய்.